நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய நான் முதல்வன் யூபிஎஸ்சி பிரிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2025 இந்த தேர்வுக்கு எப்படி நம்ம தயாராகிறது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் வரும், நம்ம ஓரளவு ப்ரிப்பேர் ஆகலாம்னு நினைச்சிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ தான் கோச்சிங் கூட நீங்கள் ஓரளவு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதம் முன்கூட்டியே அந்த எக்ஸாம் வந்து வந்துருச்சு இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு தரமான ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். இன்னமே நம்ம கையில் ஒரு 3 வாரங்கள் வந்து இருக்குது சரிங்களா? இந்த 3 வாரங்களை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இந்த புக் லிஸ்ட், இந்த வேர் டு ஸ்டடி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய புக்கு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. நிறைய புக்கு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து படிங்க, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா? எப்படி பாசிபிள் ஆகும்? இருக்கதே ஒரு 3-3.5 வாரம் தான் இருக்குது. அதில் வந்து படிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் எதை படிச்சீங்க அப்படின்னா வந்து மேஜராக கவர் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் சோர்ஸ் இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிற மாதிரியும் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா? நல்ல பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் நம்ம இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு கிடையாது. அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவு ஸ்டாண்டர்டாக, இதுவுமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எக்ஸ்ட்ரீம் டஃப்பாக தான் வந்து ஓரளவு வந்து இருக்கும் சரிங்களா? ஏன்னா அது வந்து நம்ம அல்டிமேட் கோலை நம்ம வந்து வச்சிருக்கோம். ஆனால் இந்த நான் முதல்வன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ்சிக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குற எக்ஸாம் தான் இல்லைங்களா? அப்போ இந்த எக்ஸாம் வந்து எக்ஸ்ட்ரீம் டஃபாலாம் வந்து இருக்காது. ஏன்னா ஃப்ரெஷர்ஸும் எழுதுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் தரமாக உட்காந்து, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஒரு 30 இன்னமே நமக்கு ஒரு 25 நாட்கள் கிட்ட நீங்கள் தரமாக படிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா? ஒரு 3-3.5 வாரங்களை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன கட் ஆஃப் வரும், என்ன புக்கு, என்ன டாபிக் படிக்கணுன்றது முதற்கொண்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம தரமாக பார்ப்போம். இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நான் முதல்வன் யூபிஎஸ்சி பிரிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு போறப்ப உங்களுக்கு 100 கேள்வி கேட்பாங்க சரிங்களா? தேர்வில் 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100 கேள்வியில் 90 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து கேட்பாங்க சரிங்களா? அதாவது பொது அறிவு தலைப்புகளான ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் அப்படின்னு தலைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த தலைப்புகள் வந்து நமக்கு 90 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசனிங், அதுக்கு அடுத்து ஆப்டிடியூட், சிசாட் சார்ந்த கேள்விகளை வந்து கேட்பாங்க சரிங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு இந்த எக்ஸாம் எழுத போகிறோம். எக்ஸாமில் 100 கேள்வி கேட்பாங்க. 90 கேள்வி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுலேருந்து கேட்பாங்க. 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணிதம் சார்ந்த கேள்வி, ஆப்டிடியூடு, ரீசனிங்லேருந்து கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 100 கேள்விகளுக்கு நமக்கு வந்து எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 2 மணி நேரம் சரிங்களா? உங்களுக்கு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரத்தில் நீங்கள் 100 கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா? கேள்விகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொள்குறி வகை வினாக்களாக இருக்கும். எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, அப்போ 100 கேள்விகள் இருக்குங்களா? ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள், மொத்தம் 200 மதிப்பெண்களை கொண்டது இந்த தேர்வு. ஓகே, ஸோ 200 மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் 200. ஆனால் கேள்விகள் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 கேள்விகள் சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றத இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றது இருக்கு. நீங்கள் உங்களுக்கு வந்து 1/3 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெகட்டிவ் மார்க்கை வந்து கொடுப்பாங்க சரிங்களா? இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில பேர் தெரியாமல் வந்து இருக்கும். இப்போ நெகட்டிவ் மார்க்னா என்னன்னா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேள்வி வந்து இருக்கும் சரிங்களா? இது யூபிஎஸ்சியோட ஆக்சுவல் கொஸ்டின். ஆனால் இதே மாதிரி எம்சிக்யூ டைப்பில் தான் உங்களுக்கு நான் முதல்நிலை கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சௌரி சௌரால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லீகல் டிஃபென்ஸ் வந்து யாரு கொடுத்தாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ இந்த கேள்விக்கு சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா நீங்கள் வந்து சரியான விடையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முழு மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2 மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா? நீங்கள் சரியான ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து முழு மதிப்பெண்கள் 2 மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் மற்றது எல்லாமே தவறானதானே, இதுவும் தவறானது, இதுவும் தவறானது, இதுவும் இந்த கேள்விக்கு தவறான விடைகள் இது எல்லாமே. சப்போஸ் இதில் எந்த விடை நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 3ல் 1 பங்கு மதிப்பெண், அதாவது மைனஸ், அதாவது 0.66 மார்க் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா? நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் 0.66 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு இந்த கேள்வி வந்து தெரியல, அப்போ நான் வந்து இந்த கேள்வியை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டா என்ன வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க் கொடுக்கவும் மாட்டாங்க, மார்க் மைனஸ் பண்ணவும் மாட்டாங்க சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு வந்து சரியான விடை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ சரியான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா முழு மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னா, அந்த சரியான விடையை தவிர மற்ற விடைகள் ஏதாச்சும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதுவும் எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு தவறான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு
0.66 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அதனால அதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா எதுவுமே தெரியல, எந்த ஆப்ஷனுமே தெரியல அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்றது பெட்டர். சப்போஸ் நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்தரா நீங்க வந்து மூவ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்றதோட பேசிக்ஸ். ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த தேர்வில் 100 கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தோமா, 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு 2 மார்க், மொத்தம் வந்து 200 மார்க் வந்து இந்த எக்ஸாமில் இருக்குன்னு பார்த்தோம் ஓகேங்களா. அந்த 200 மதிப்பெண்களுக்கு நீங்க எவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கு அடுத்து பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கு. இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த 200 மதிப்பெண்களுக்கு 121.27 ஓகேங்களா, 121.27 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். லாஸ்ட் இயர் இப்போ இதுக்கு ஒரு கூட குறைய தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். அப்போ 121 இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 130 கிட்ட வந்து வைக்கலாம். அது டிஃபிகல்ட்டி பொறுத்து இந்த கட் ஆஃப் கூடலாம் குறையலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் இது சரிங்களா. அதே மாதிரி பிசி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா வந்து 200க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 106.56 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சென்ற ஆண்டு வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க இந்த மார்க் வாங்கினவங்க. அதே மாதிரி பிசிஎம்கான கட் ஆஃப் இருக்கு, எம்பிசி டிஎன்சிக்கான கட் ஆஃப் இருக்கு, எஸ்சிக்கான கட் ஆஃப் இருக்கு, எஸ்சிஏக்கான கட் ஆஃப் இருக்கு, எஸ்டிக்கான கட் ஆஃப் இருக்கு சரிங்களா. ஒவ்வொரு கேட்டகரி மாணவர்களுக்குமே இங்கே வந்து இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஜென்ரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமான கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும்ன்றதை ஓரளவு நீங்கள் வந்து யூகிச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துட்டோம், கேள்வி என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டோம், நெகட்டிவ் மார்க் பார்த்துட்டோம், அதுக்கு அடுத்து நமக்கு வந்து கட் ஆஃபும் நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ். நம்ம ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம், என்னென்ன தலைப்புகள் இருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்ப்போம். மொத்தம் வந்து 100 கேள்வி கேட்குறாங்களா, 100 கேள்விகளில் 90 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தலைப்புகள்லேருந்து கேட்பாங்க ஓகேங்களா. 10 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 2 தலைப்புலேருந்து கேட்பாங்க. ஓகே, இதுதான் பேசிக்ஸ், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்திய வரலாறுலேருந்து கேள்வி கேட்பாங்க, ஏன்ஷியன் மெடிவல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்வி கேட்பாங்க, இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து புவியியல் ஜியோகிராஃபியிலிருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்புலேருந்து கேள்வி கேட்பாங்க, எக்கனாமி இந்திய பொருளாதாரத்திலேருந்து கேள்வி கேட்பாங்க, என்விரான்மெண்ட் எக்கோலஜி பயோடைவர்சிட்டியிலேருந்து கேள்வி கேட்பாங்க, பொது அறிவியல்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஓகே, இந்த எல்லா தலைப்புகளும் சேர்த்து 90 கேள்விகள் நமக்கு கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ரீசனிங் ஆப்டிடியூடு, இந்த 2 தலைப்புல இருந்து மட்டும் நமக்கு 10 கேள்வி கேட்பாங்க. டோட்டலா 90 + 10 எவ்வளவு, 100 கொஸ்டின்ஸ். ஓகே, 100 கேள்வி நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, இந்த டாபிக்லாம் நிறைய இருக்கு, முடிச்சிட முடியுமா, இப்போதான் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிகிரி லெவலில், பிஜி லெவலில், போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் புக்லாம் சொல்ல போகிறதில்ல. பள்ளி பாடநூல் இப்போ நமக்கே தெரியும் இல்லைங்களா, இவ்வளோ தான் முடியும், படிக்க முடியும் அப்படின்னு தெரியும். அது வந்து எதில் பெஸ்ட்டாக படிக்கலாம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டடி பிளான், வேர் டு ஸ்டடி நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வேர் டு ஸ்டடி தான். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தலைப்புமே, நீங்கள் ஹிஸ்ட்ரி எந்த புக்கில் படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்கணும், ஜியோகிராஃபி எந்த புக்கில் என்னென்ன படிக்கணும், பாலிட்டி எந்த புக்கில் என்ன தலைப்பு படிக்கணும்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸும் பார்ப்போம், கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி பார்ப்போம். இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியை நம்ம 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் சரிங்களா. ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலையுமே 2 இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஓகே, இந்தியாவினுடைய வரலாறு. இன்னொன்று வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, உலக வரலாறு நம்ம வந்து படிப்போம் இல்லையா. உலக வரலாறு நமக்கு வந்து தேவையில்லை, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு சிலபஸில் வந்து கிடையாது. மெயின்ஸில் தான் உலக வரலாறு இருக்கு. மெயின்ஸ்லையுமே கூட ஒரு கேள்வி கேட்குறாங்க சம்டைம்ஸ், அதுவுமே பெரிய லெவலில் கேட்கறதில்ல. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் நமக்கு சிலபஸில் இப்போ வந்து இருக்குது சரிங்களா. ப்ரிலிம் சிலபஸில் இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்குது. இந்திய வரலாறை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 3 பெரும் பகுதியில் நம்மளால் பிரிக்க முடியும் சரிங்களா. வரலாறு வந்து பிரிஞ்சுலாம் வராது, தொடர்ந்து தான் வரலாறு வந்து நடக்கும். இருந்தாலும் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து வரலாறு 3 பகுதியில் நம்ம தான் பிரித்து படிக்கிறோம். ஓகே, ஒன்று வந்து பண்டைய கால இந்திய வரலாறு, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இன்னொன்று சமகால இந்திய வரலாறு, மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி சரிங்களா. அப்போ பண்டைய கால இந்திய வரலாறு, சமகால இந்திய வரலாறு, நவீன கால இந்திய வரலாறுன்னு சொல்லி இந்திய வரலாறு 3 நம்ம பிரித்து படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் இந்திய ஹிஸ்ட்ரிக்கான என்ன படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா. இப்போ இந்த டாபிக்ஸ் மட்டுமே நீங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஓரளவு படித்தாவே போதும். இதை நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் வேணும் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் நீங்கள் வந்து போகலாம் சரிங்களா. ஓகே, இந்த டாபிக் படிக்கணும், ஆனால் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சரிங்களா. இந்த டாபிக் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் புக் இருக்கு இல்லைங்களா, சமச்சீர் புக்கில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த 4 முதல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா.
சரிங்களா. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும். இந்த நான் முதல்வன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, நீங்கள் தமிழ் மீடிய மாணவர்களாக இருந்தாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆங்கில வழி புத்தகமே நீங்கள் வந்து படிங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கே நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். ரொம்ப கடினமாலாம் இருக்காது. தமிழ்நாடு சமச்சீர் புக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சிம்பிளாக தான் வந்து இருக்கும். அந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஓகே, இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கனாலுமே கூட என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உண்மையிலே தரமாக தான் இருக்கும். மற்ற தேர்வுகளுக்கு இது வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். சரிங்களா. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, இந்தியாவில் வந்து நம்ம ஃபஸ்ட் அதுதான் படிப்போம். நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி படிப்போம். ப்ரீ ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஹியூமன் எவல்யூஷன் அதெல்லாம் வந்து இருக்கும். வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு நீங்கள் வந்து வந்துடலாம். சரிங்களா. உண்மையிலே தமிழ்நாடு சமச்சீர் புக் வந்து தரமாக தான் இருக்குது. இந்த புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சேம் நீங்கள் வந்து ஓரளவு நல்லா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 11th புக்கு கூட போகலாம். ஓகேங்களா. நீங்கள் இதை முடிச்சுட்டு எதுனாலும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேசிக்ஸ் கொடுக்கும். எக்ஸாமில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ண வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். சரிங்களா. ஏன்னா நான் முதல் எக்ஸாம் வந்து எக்ஸ்ட்ரீம் டஃபாலாம் கேட்க வாய்ப்பில்லை. நார்மலாக தான் அவங்க வந்து நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் நிச்சயமாக வந்து பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இப்போ நல்லா ஒரு நல்ல சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, 6th சமச்சீர் புக்கில் டேர்ம் 1ல் வந்து இந்த பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா. அப்போ டேர்ம் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாடமே வந்து போதும். மற்ற பாடங்கள் நீங்கள் வந்து படிக்க வேணாம். அதுக்கடுத்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் டேர்ம் 2. ஓகேங்களா. ஏன்னா ஸ்கூல் புக் வந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இருக்குது. நான் உங்களுக்கு அந்த டேர்ம் வைஸ் நான் சொல்லிடுறேன். அந்த டேர்ம் 2ல் வந்து வேதிக் கல்ச்சர் இந்த பாடம் நீங்கள் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஓரளவு ரீட் பண்ணாவே வந்து போதும். புக் பேக் நீங்கள் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த். சரிங்களா. இது வந்து ஜெயினிசம் புத்திசம்லாம் இந்த பாடத்துக்குள்ளே வந்து வரும். இந்த பாடம் ஓரளவு முக்கியம் தான். ஏன்னா நீங்கள் படிக்கிறது எப்பயுமே வீணாகாது. ஓகே, இந்த புத்தகங்களில் படிக்கிறது உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலுமே கூட நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தைரியமாக நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா. நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும். அப்போ 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் டேர்ம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த் இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரம் த சீஃப் டாம்ஸ் டு எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் இது 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் டேர்ம் 2ல் வந்து இருக்குது. ஸோ இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து போஸ்ட் மௌரியன் எம்பையர் இந்த பாடம் நீங்கள் வந்து படிங்க. 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் டேர்ம் 3ல் இது வந்து இருக்குது. சரிங்களா. அதுக்கடுத்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குப்தாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து நீங்கள் படிங்க. சரிங்களா. குப்தாஸ், மௌரியாஸ், புத்திசம், ஜெயினிசம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த 3rd சாப்டர், அதுக்கடுத்து இந்த 4th சாப்டர், இதில் வந்து குப்தாஸ் வர்தனாஸ், ஓகே, குப்தாஸ், ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் குப்தாஸ், அதுக்கடுத்து வர்தனாஸ் அப்படின்றது 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் டேர்ம் 3ல் வந்து இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சவுத் இந்தியன் கிங்டம்ஸ், நம்ம தென்னிந்திய வரலாறு தான். இதுவுமே உங்களுக்கு மேபி வந்து கேட்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சியுமே கூட என்ன பண்ணுறாங்க, சவுத் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவங்களுமே என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, கேள்விகள் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து படிங்க. 6th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் தான் டேர்ம் 3ல் வந்து இருக்குது. இது நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா இவ்வளோ பாடங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணிடலாம், ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து முடிச்சிட முடியும். சரிங்களா. ஓரளவு நீங்கள் ரீட் பண்ணிட்டு புக் பேக் நீங்கள் படித்தாவே இது நீங்கள் வந்து ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். சின்ன சின்ன பாடங்கள் தான் மோஸ்ட்லி என்னவா இருக்கும், ஒரு சில பாடங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பொதுவாகவே பாடங்கள் வந்து ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஷார்ட் டைம்லேயே இதை நீங்கள் வந்து படிச்சிட முடியும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சமகால இந்திய வரலாறு. இது பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த சோர்ஸ் ஆஃப் மெடிவல் ஹிஸ்ட்ரி இந்த பாடம் நீங்கள் இந்த பாடத்தில் ஃபைனலாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் நீங்கள் இதை ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து படிங்க. இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் தான் டேர்ம் 1ல் வந்து இருக்குது. சரிங்களா. இது நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்த பாடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடம். சரிங்களா. 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் இது வந்து நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், அவ்வளோதான். அதே டேர்ம் 1 புக்கில் தான் இருக்குது. இந்த 2 பாடமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டெல்லி சுல்தான்ஸ். ஓகேங்களா. டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், இதெல்லாமே அதாவது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து வரலாறு வந்து நம்ம நிறைய கண்ணோட்டம் வழியாக நம்ம பார்க்க முடியும். சரிங்களா. ஆனால் நம்ம எந்த பார்வையில் வரலாறை பார்க்கணும் அப்படின்னா வந்து நிர்வாகம் சார்ந்து. ஓகேங்களா. என்ன மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி நிர்வாகம் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ இந்தியா வந்து எப்படி நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கவர்னன்ஸ்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். ஓகே,
அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன வரிகள் வாங்கியிருந்தாங்க, அந்த வரிக்கான பேர் என்ன, அந்த இப்போ அப்பயுமே நீதிபதிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கான பேர் என்ன, சேனாதிபதிக்கு பேர் என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் என்ன, வந்த முக்கியமான வெளிநாட்டிலேருந்து அந்த பயணிகள் யார், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சு நிர்வாகம் தான் நம்ம படிக்கிறதே வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியாவினுடைய ஆட்சி பணிக்கு தானே படிக்கிறோம். அப்போ நிர்வாகம் சார்ந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், நல்லாவே நீங்கள் இதை வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணணும், அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா. அப்போ டெல்லி சுல்தானேட்டு அதே டேர்ம் 1 7th சமச்சீர் புக்கில் டேர்ம் 1ல் வந்து இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்க. விஜயநகரா பாமினி அரசு, இதுவுமே வந்து ஒரு சின்ன சின்ன பாடம் தான், நீங்கள் சுலபமாக வந்து படிச்சிட முடியும். இதுவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, 7th சமச்சீர் புக்கில் டேர்ம் 2ல் நீங்கள் வந்து படிங்க சரிங்களா. அதுக்கடுத்து முகலாயர்கள், இதுவுமே முகல் எம்பையர், இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 7th சமச்சீர் புக்கு டேர்ம் 2ல் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மராத்தாஸ் பேஸ்வாஸ், ஓகேங்களா. இதுவுமே நீங்கள் ஓரளவு நீங்கள் 7th சமச்சீர் புக்கில் டேர்ம் 2ல் இருக்கும், அது நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா. 7th டேர்ம் 1 டேர்ம் 2 புக் படித்தாவே ஓரளவு இதில் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். இது வந்து நீங்கள் இது நார்மலாக நீங்கள் படிச்சுக்கோங்க. மெடிவல் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை, இவங்க எப்படின்னு தெரியல. இருந்தாலுமே என்ன பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து நீங்கள் ஓரளவு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. இந்தியாவினுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. இது 8th தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் டேர்ம் 1ல் படிச்சுக்கோங்க. ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்குது சரிங்களா. அதுவும் 8th சமச்சீர் புக்கு டேர்ம் 1ல் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பாடம் 8th சமச்சீர் புக்கு டேர்ம் 1ல் இருக்கும். இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. பீப்புள் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம் அதே 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் டேர்ம் 1ல் வந்திருக்கும். இந்த பாடம் 8வது பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த 4 பாடங்கள் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து வந்துருங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பாடம் தான். ஸோ 3 பாடம் தான். அப்போ சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் இன் 19th சென்ச்சுரி, இந்த படம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் நேஷனலிசம் சொல்லக்கூடிய இந்த படம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் நல்லா படிச்சுக்கோங்க. காந்தியன் ஃபேஸ், இது இந்த ரெண்டுமே நீங்கள் இந்த மாடர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 பாடம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்லாம் ஃபர்தராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு இந்த பாடங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் உங்களுக்கு வந்து, அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா, இந்திய தேசிய இயக்கம், அது வந்து இதில் தான் வருது, ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த 2 பாடமும் நீங்கள் நல்லாவே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓரளவு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். நீங்கள் நம்ம 6th புக்கு 7th புக்கு 8th புக்கிலே மோஸ்ட்லி முடிச்சிட்டோம். 10th புக்கில் இந்த 3 சாப்டர் இதில் ஓரளவு படிச்சுக்கோங்க. இந்த 2 சாப்டர் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவு முடிச்சிடலாம். இந்த பெரிய பெரிய புக்கு நீங்கள் ஸ்பெக்ட்ரம் போகிறது, ஸ்பெக்ட்ரம்லாம் முன்னாடி கம்மியான பேஜ் இருந்துச்சு, அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக ஒரு 600 பக்கம், இப்போலாம் 1000 பக்கம் கிட்ட வந்துருச்சு இல்லைங்களா. 1000 பக்கம் இந்த ஒரு புக்கு தான் படிக்க முடியும். அப்புறம் மற்ற பாடங்கள் எப்படி படிக்க முடியும். ஓகே, அதனால நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போதைக்கு இது பண்ணாமல் என்ன பண்ணுங்க, இந்த புத்தகம் நீங்கள் வந்து படிங்க. சப்போஸ் இது நீங்கள் டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கோங்க, ஓகேங்களா. பேசிக்ஸுக்கு நீங்கள் இந்த புத்தகங்கள் படிங்க, உங்களுக்கு ரொம்பவுமே தரமாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பாடம் வந்து பாலிட்டி. ஓகே, இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்ம வந்து நீங்கள் நிறைய யூடியூப்லேயே போட்டால் வீடியோ வரும். நீங்கள் வந்து 5 நாட்களில் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கை படிக்கிறது எப்படி, 7 நாளில் லட்சுமிகாந்த் புக்கு படிக்கிறது எப்படி, 10 நாளில் படிக்கிறது எப்படி, 15 நாளில் படிக்கிறது எப்படி, அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் அதை நல்லா அதை எப்படி சும்மா ரீடு வேணால் பண்ணலாமே ஒழிய அந்த கான்செப்ட் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா சொல்கிறேன், ஒரு ஃப்ரெஷர் பார்வையில் அவ்வளோ பெரிய புத்தகத்தை உடனே படித்து முடிக்கிறதா வந்து பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஆனாலும் இந்த பாடத்தை நம்ம வந்து இப்போ வந்து படிக்கணும் சரிங்களா. இந்திய அரசியலை பற்றி உங்களுக்கு அடிப்படைகள் தெரியணும், மத்திய அரசு பற்றி உங்களுக்கு இதுலையும் உங்களுக்கு வந்து நிறைய பாடங்கள் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதாவது கான்ஸ்டியூஷன் பற்றி நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு பெரிய புத்தகத்தை படிச்சிட முடியாது, ஏன்னா ப்ராக்டிக்கல் அதுதானே. அப்போ இவ்வளோ பாடங்கள் படிக்க முடியாது. அதனால நீங்கள் இந்த சோர்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு பாடம் வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு பேசிக்ஸ் அடிப்படைகள் எல்லாமே இந்த பாடத்தில் வந்து இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது இந்த பாடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டுக்கு கீழே தான் வந்து இருக்கும் சரிங்களா. குடிமைகள் அப்படின்னு தான் இருக்கும், அது கீழே தான் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பாடம் இருக்கும், இந்த பாடம் படிச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த 3 பாடம்
பாடம் படிச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சார்ந்த ஒரு அடிப்படைகள் பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா எல்லாமே கவர் ஆகாது. இதை தாண்டியுமே இன்னுமே நிறைய இருக்கு. ஆனா இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் இது வரும், இதுல ஹை கோர்ட் வரும், உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே ஓரளவுக்கு வரும். இதுல எல்லாமே வந்து வரும். இதை நீங்க படிச்சுட்டு ஓரளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க லட்சுமிகாந்த் புக் நீங்க படிச்சிருக்கீங்க, முன்னாடியே படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அதையுமே நீங்க பண்ணிக்கோங்க. பட் ஒரு அடிப்படை ஒரு ஃப்ரெஷரா இருக்காருன்னா அவர்னால இந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த இதுதான் வந்து படிக்கிறது ஓரளவு கரெக்டா வந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. இந்தியன் பாலிட்டிக்ஸ் வீடியோஸ் கூட டீடைல்டா இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல வீடியோஸ்லாம் வந்து இருக்குது. நீங்க வந்து நம்ம சேனல்ல கூட நீங்க பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பிளஸ் இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கரண்ட் இது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கடந்த ஒரு ஒரு 10 நீங்க 2014 இருந்து என்ன பண்ணிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி படிக்கணும் நான் லாஸ்ட் நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ பாலிட்டி பொறுத்தவரைக்கும் இதுவே வந்து எனஃப் தான். ஓகே, இந்த ஷார்ட் டைம்ல என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்க படிச்சுக்கோங்க. இது படிச்சுட்டு உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க 12th சமச்சீர் புக் 12th + 11th சமச்சீர் புக் உங்களுக்கு வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டி பொறுத்தவரைக்கும் லட்சுமிகாந்த் புக் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ஃப்ரெஷரா இருந்தா வந்து வேணாம். லட்சுமிகாந்த் புக் படிச்சிருந்தா வேணா நீங்க அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரைக்கும் உண்மையிலே வந்து இது ஒரு சில பேருக்கு சுலபமா வரும், ஒரு சில பேருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து வராது, ரொம்ப டஃப்பான பாடமா வந்து இருக்கும். ஆனா ஆக்சுவலா அப்படிலாம் இல்ல. எந்த பாடமே வந்து கடினம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம போடுற எஃபோர்ட் பொறுத்து தான். சரிங்களா? எதுவுமே இங்க பாசிபிலிட்டி இல்ல அப்படிலாம் வந்து ஒண்ணுமே இல்ல. ஓகே, அப்ப எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சோர்சஸ் நிறைய இருக்கு, நிறைய புத்தகங்கள் சொல்லலாம். இந்த ஷார்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 புக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ரெண்டுமே வந்து என்சிஆர்டி புக். சரிங்களா? எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்ல 11th என்சிஆர்டி ஒன்று இருக்கு, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த புத்தகம் நீங்க வந்து படிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு நிறைய கான்செப்ட் வந்து தெரிய வரும். ஓகே, அதுக்கு அடுத்து இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, 12th என்சிஆர்டி புக். சரிங்களா? இந்த 2 புக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கு பேசிக்ஸ்க்கு எனஃப். அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் அடுத்து சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க எக்கனாமியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2014 இருந்து என்ன பண்ணுங்க ஓரளவுக்கு நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எனஃப் தான். சரிங்களா? எக்கனாமி பொறுத்த வரைக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனல்லையும் சேம் இதுக்கு எக்கனாமிக்கும் ஒரு வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் முதல்வன் போட்டே வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜியோகிராஃபி ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியன் ஜியோகிராஃபியும் சிலபஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வேர்ல்டு ஜியோகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 புத்தகங்கள் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. 11th என்சிஆர்டி புத்தகம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு ஒரு புக் இருக்கு. சரிங்களா? இந்த புக் நீங்க படிங்க. ஆனா இந்த புக்லேயே வந்து நிறைய கான்செப்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அதாவது நான் சொல்றபடி எதுவுமே வந்து முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை பத்தி, இந்த புவியியலை பத்தி, இந்த பேரே புவியியல் அப்படின்னு தான் இருக்கு இல்லைங்களா? அந்த புவி பிளஸ் இயல் இதுதான் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஆக்சுவலா ஜியோகிராஃபி. அப்போ நீங்க நம்ம இந்த எர்த்தை பத்தி படிக்கிறது தான் ஜியோகிராஃபி. இது ஒன்றும் அவ்வளோ டஃப்னு சொல்ல முடியாது. நீங்க ஓரளவு என்ன பண்ணலாம், நீங்க வந்து ப்ராக்டிக்கலா நீங்க வந்து கொஞ்சம் இது பண்ணி படிச்சீங்க. இந்த டேர்ம்ஸ் பார்க்கறதுக்கு பயமா இருக்கும், பட் உள்ள நீங்க வந்து அதை இது பண்ணி படிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப டஃப்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பேஸ் பத்தி படிப்போம், அதுக்கடுத்து கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக் பேங் தேரிஸ், அந்த தேரிஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து சோலார் சிஸ்டம் பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், பூமியை பத்தி தான் படிப்போம். சரிங்களா? நிலங்களை பத்தி படிப்போம், ஜியோமார்ஃபாலஜி. ஓகேங்களா? எப்படி மழை வருது, எப்படி காத்து அடிக்குது, எந்த பக்கம் காத்து அடிக்குது, எப்போ மழை வரும், அந்த கிளைமேட் என்ன, இதை பற்றிலாம் படிப்போம். அது பேர் கிளைமேட்டாலஜி. அதுக்கடுத்து இப்போ நிலத்தில் எப்படி மலைகள்லாம் இருக்கோ, நிலத்தில் எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி கடலுக்குள்ளேயுமே இருக்குது. ஓகேங்களா? கடலுக்குள்ளேயும் மவுண்டன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகே, நம்ம எப்படி நிலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம், பட் கடலை பற்றி நம்ம வந்து படிப்போம். அதுதான் நம்ம வந்து ஓசோனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறதே வந்து பெருசாக ஒரு புக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபியே படிக்க சொல்லலாம், அது ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ என்ன பண்ணிடலாம் இந்த புக்கு. ஆனால் இந்த புக்கு ஃப்ரெஷராக இருக்கப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படின்னா வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இதுலையுமே வந்து எந்த பாடத்தில் அதிகமான கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்குலாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? 2014 இருந்து என்ன பண்ணுங்க ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியன் ஜியோகிராஃபி. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நமக்கு ரிவர்ஸாக இருக்கலாம், இந்தியாவில் வந்து என்ன மாதிரி, இந்தியாவில் நிலப்பரப்பு என்ன மாதிரி இருக்குது, ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்தியன் ஜியோகிராஃபி பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ், இங்கே இருக்க பெனின்சுலர் ரிவர்ஸ், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இதுவுமே ஒரு சின்ன புக் தான், ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். சரிங்களா? ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக் நீங்கள் படிங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எனஃப். இந்த 2 புக்குமே வந்து ஜியோகிராஃபி புக், என்சிஆர்டி புக். சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, இந்த புத்தகங்கள்லாம் இப்போ வாங்கணுமானா, இப்போ அது புக்கு வாங்குறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிருமே அப்படின்னா, நீங்கள் நான் சொன்ன எந்த புக்குமே நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு சமச்சீர் புக் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டாவே உங்களுக்கு வந்து புக்கு
வந்துடும். அதே மாதிரி என்சிஆர்டி புக்கு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே என்சிஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ என்சிஇஆர்டியாக இருக்கலாம், இல்லைனா டிஎன் சமச்சீராக இருக்கலாம். ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சப்போஸ் புக்கு வாங்கி தான் படிப்பீங்கன்னா வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் புக் சென்டரில் வாங்கிக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம், எங்கேனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்படியும் வாங்கலாம். அது புக்கு வாங்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடிஎஃப் பார்த்து நீங்கள் உடனே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? அதுதான் புக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ஜாகிரபிக் இந்த படங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட். சரிங்களா? என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நமக்கு நான்மூல் எக்ஸாமில் ஓரளவு கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அப்போது நீங்கள் இந்த பாடம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதாவது 12th பயாலஜி புக்கு. சரிங்களா? 12th என்சிஆர்டியில் பயாலஜி புக்கில் 3 பாடம் இருக்குது. 11th சாப்டர், அதாவது பயாலஜி புக்கில் 11th சாப்டரான எக்காலஜின்ற பாடம் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 12th என்சிஆர்டி பயாலஜி புக்கில் பார்த்தீங்க எக்காலஜின்ற பாடம், அதுக்கடுத்து எக்கோசிஸ்டம்னு ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 12th என்சிஆர்டி பயாலஜி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் ஒரு பாடம் இருக்கும். ஓகே, இந்த 3 பாடமும் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுலேயே உங்களுக்கு நிறையா கவர் ஆகும். 2014 2025 வரைக்குமே யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி நான் பார்க்குறது, இதுக்கு ஏதாச்சும் புக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த பாடங்கள் நீங்கள் படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்காகவே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னா வந்து மெக்ரா ஹில்ஸில் வந்து ஒரு புக் இருக்குது, ரவி அக்ரஹரின்னு சொல்லி ஒருத்தருடைய புக் இருக்குது. ஓகேங்களா? அந்த புக் வந்து ஓரளவு வந்து நல்லாயிருக்கும். யூனிட் வைஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் யூபிஎஸ்சிக்கான புக் லிஸ்ட் நான் நெக்ஸ்ட் போடுவேன். அதில் நான் உங்களுக்கு இந்த புக் பற்றி நான் சொல்கிறேன். இந்த புக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ராஜகோபாலன் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, இந்த புக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ வேணும் ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னா இந்த புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த புக்கும் ஃபுல்லாக நீங்கள் படிக்க முடியாது ஸ்டாண்டர்ட் புக், ஏன்னா ஷார்ட் டைம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இது படிச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நீங்கள் இதில் என்விரான்மெண்ட்டில் ஸ்ட்ராங்னா மேபி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த புக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கோ, ரவி அக்ரஹரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா பாடமே மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்போது சயின்ஸ் அண்ட் டெக் மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனியாக புக்ஸ் நீங்கள் போக வேணால் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான், ஒவ்வொரு பாடமாக நம்ம வேர் டு ஸ்டடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, பெர் டே நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் நம்ம மார்னிங் வந்து எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு படிக்கிறீங்க. ஓகே, ஃபுல் டைம் ஆஸ்பெண்ட் தான் சொல்கிறேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னா வந்து 2-3 பாடங்கள் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸ்லாட் 1ல நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லாட் 2, 2வது ஸ்லாட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லாட் 3. ஓகேங்களா? 3 ஸ்லாட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் ஏதாச்சும் ஒரு பாடம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நான் வந்து பாலிட்டி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பாலிட்டி. ஓகே, ஒரு 3 மணி நேரம் நான் என்ன பண்ணுறேன், பாலிட்டி படிக்கிறேன். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்லாட் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம். இதுக்கு இடையிலுமே நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும். 3 மணி நேரமே தொடர்ந்து படிக்க முடியாது, அது நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்ற வீடியோவில் நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னே செகண்ட் ஸ்லாட்லேயும் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் அடுத்த பாடம் ஏதோ ஒரு பாடம். இப்போ ஜாகிரஃபி படிக்கிறோம். சரிங்களா? ஜாகிரஃபி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. 3வது ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம், ஒரு எக்கனாமி நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே நாளில் ஒரே பாடத்தையே படிச்சுட்டு இருக்காம நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஐடியானா இந்த மாதிரி படிக்க ஒரு நாளைக்கு நீங்கள் 3 ஸ்லாட் வச்சுக்கலாம். இல்லைனா 2 சப்ஜெக்ட் கூட என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கலாம். மினிமம் ஒரு 2 பாடமாச்சும் நீங்கள் படிக்கிறது பாருங்கள். ப்ளஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க. அடுத்த நாளும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் காலையில் ரிவிஷன் பண்ண நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இடையில ஏதாச்சும் டைம் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய டைம் நீங்கள் படிக்கிறது விஷயம் இல்லை, ரிவிஷனுமே நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொண்டு போங்க. இந்த ஷார்ட் டைமாக இருந்தாலும் ஒரு டெடிகேஷனாக உட்காந்து நம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த பாடங்கள் தாண்டி யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் தாண்டி இது நீங்கள் படிச்சுக்கோங்க. 2014 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வித்தாள்கள் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2014 கேள்வித்தாள் படிக்கிறது, அப்புறம் 2015 படிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் படிக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து 2025 நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் 2024 படிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த வழியாக வராமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வந்து போங்க. சரிங்களா? 2025 ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் 2024 படிங்க. அதுக்கப்புறம் 2023 படிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் 2025லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் 2025லேருந்து 2014 வரைக்கும் நீங்கள் 2025, 24, 23 அந்த மாதிரி நீங்கள் 2014 வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போங்க. சரிங்களா? இதுதான் வந்து சரியாக வந்திருக்கும், அதை நீங்கள் படிங்க. அப்போ இந்த இது எங்கே நான் கிடைக்கும், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு இவ்வளோ ஆண்டுகளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு புக் இருக்குது. ஓகேங்களா? 30 years 31 years ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துருக்கு. நான் லேட்டஸ்ட்டு புக் பேங்க் வந்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த புக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து கேள்வித்தாள்கள்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 30 ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. டைம் இருந்தால் அவ்வளோ படிங்க, இல்லைனா இதாச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் படிச்சு
படிச்சுக்கோங்க. ஓரளவு கேள்விகள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரீசெண்ட் இயர்ஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 2025, 2024 இந்த ரீசெண்ட் இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து இந்த 10-11 ஆண்டுகளுக்கான யூபிஎஸ்சி கேள்வித்தாள் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓரளவு நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி நல்லாவே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் நிச்சயமாக இந்த பாடங்கள் தாண்டி படிக்க வேண்டியது. யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நான் முதல்வன் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனல், நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். இந்த நான் முதல்வன் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரும் கடந்த ஒரு 5 ஆண்டுகள் நான் வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதையுமே நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஜிஎஸ்க்கு தான் பார்த்தோம். இந்த 90 கேள்வி ஜிஎஸ்க்கு தான் என்னென்ன பாடங்கள், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தோம். மேக்ஸுக்கு பார்க்கல. அப்போ இந்த ரீசனிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஷார்ட் டைமில் அப்படி நீங்கள் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து 6th to 10th புக் சமச்சீராக இருக்கலாம், இல்லை என்சிஆர்டியாக இருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான டாபிக்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிசாருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் சேனலில், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க, இருந்தால் 10 கேள்வி நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுற முடியாது. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டெய்லியுமே ஒரு 1 hour என்ன பண்ணுங்கள், சிசாட்டுக்கு நீங்கள் அந்த முக்கியமான மேக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த தேர்வுக்கு எத்தனை மாதங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு நீங்கள் ஜான்வரிலேருந்து படித்தா கூட ஓகே தான். ஜான்வரி 2025 நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எனஃப் தான். அப்போ இது நான் வந்து எங்கே நான் படிக்கிறது, இதுக்கான மெட்டீரியல் என்ன அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் அப்படின்னு இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், மாதந்தோறும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு அகாடமியோட, நம்ம அகாடமி ப்ரமோட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் இந்த லாஸ்ட் டைமில் என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் மெட்டீரியல் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும், இப்போ நம்ம சொன்ன டாபிக் ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இருக்கும். குரூப் 1 மெட்டீரியல் இல்லைனா அந்த மெட்டீரியல் கூட ஓரளவு ஓகே தான். அதுவுமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஒரு புக்கு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த புக் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே. உங்களுக்கு யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு பண்டிலே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 30-31 ஆண்டுகளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு கேள்வியும் இருக்கும், சொல்யூஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபயராக நீங்கள் வந்து படிங்க. ஒரு நாள் படிக்கிறது, 2 நாள் படிக்காமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக இந்த நம்ம இவர் சொல்லுவார் இல்லைங்களா, வள்ளுவர் சொல்கிற மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், அந்த மாதிரி தான். நமக்கு கம்மியான டைம் இருந்தாலுமே கூட இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, இன்னும் 3 வாரம் தான் அப்படின்னு பார்க்காம இன்னும் 3 வாரம் இருக்குது இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு என்ன பண்ணுங்கள், ஃபயராக நீங்கள் வந்து படிங்க. நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து நல்லாவே நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே. வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராமில் நிறைய போஸ்ட் போடுறோம், அதுக்கடுத்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம், செய்தித்தாள் என்ன படிக்கணும்லாம் நம்ம வந்து போடுறோம். டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுதான் என்னுடைய நம்பர். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.